18 தர்பார் வந்துட்டாயா. வீட்டுல அக்கடாடு உட்காந்து டிவி பார்க்கலாம் நினைக்கிறப்ப தோசைவாத்தி கூட அப்படின்னு சொல்ற குட்டீஸுகளுக்கு வணக்கம். இன்னும் சோறு போடாம என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்ற ஐயாவுக்கு வணக்கம். உங்களுக்கெல்லாம் பொங்கி போட்டே என் ஆயுசு முடியுது பாருன்னு நொந்து நூடுல்ஸ் ஆகிற அம்மாமார்களுக்கு வணக்கம். வாங்க எல்லாரும் சேர்ந்து தர்பாருக்குள்ள போய் கலகலன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். நாளையிலிருந்து நான் அக்டோபர் 2 மாநாடு நடத்துறதுக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கின்ற டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்க வேண்டும். அது நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது எங்கள் கோரிக்கை. சொல்லலாம்ல. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வது என்றால், நான் ஒரு சின்ன கவிதை படித்தேன். அதாவது மரம் வெட்டும் கோடாரிகள் எல்லாம் மரம் வெட்ட வேண்டாம் என்ற மாநாட்டில் கலந்து கொண்டனவாம். ஐயா மோடி ஐயாட்ட சொல்லி உங்கள் கருத்தை நீங்களும் ஐயாட்ட சொல்லி இந்தியா முழுதும் கொண்டு வாங்க. தமிழ்நாடு தடையாக இருக்காது. தமிழ்நாட்டில் கொண்டு வரட்டும். ஏற்கனவே நம்ம குஜராத்தில் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், பீகாரில் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இது குறிப்பாக மாநில சப்ஜெக்ட். முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வரட்டும். யோ காக்கில இந்தியா ஜெயிச்சா என்ன தோத்தா ஐயா கரண்ட் கட்டணத்தை வசதி புட்டிய எங்களால் கட்ட முடியலையா, கட்ட முடியல, ஏன் இப்படி பண்றீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்கா அப்படின்னு போராட்டமெல்லாம் பண்ணி மனவெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அரசு செவி சாய்க்கவே இல்லை. டப்புனு ஒரு 5-6 செம்மறியாட்டை கூட்டியாந்து இந்த மனுவை புடி, நீயாவது ஏதாவது முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி மனுவை அங்க கொடுத்துருக்காங்க. இது எங்க நடந்து தெரியுமா? பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரியில். கூட்டு இயக்கத்தினுடைய தலைவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். வீர வணக்கம், வீர வணக்கம். மரியாதை கொடுங்க அவங்களுக்கு. இல்லைன்னா அப்புறம் கொடுக்குற மனு வாங்க மாட்டாங்க. மனு கொடுக்கும்போது அவங்களுக்கு மனசு போனத அளவு கொடுங்க. அப்பதான் மக்கள் குறைய அவங்க வந்து நிவர்த்தி பண்ணுவாங்க. எத்தனை போராட்டங்கள் 2 ஆண்டுகள் நடத்திய பிறகும் மனு கொடுத்து செம்மறியாட்டு மந்திரி சபையை செயல்படாமல் பார்த்து கொண்ட மக்கள் முதல்வர் என்று சொல்லும் என்னாரே. அடுத்து திருச்சியில் ஒரு போராட்டம் நடந்திருக்கு. என்ன தெரியுமா? இப்ப நாமெல்லாம் கண்டக்டர்கிட்ட சில்லறை கட்டு தவமா கிடந்து சண்டை ஓடுவோம். ஸ்டாப் வந்துருச்சு சில்லறை கொடுங்க ஐயான்னு. அவர் சில்லறை இருந்தா தரமாட்டானா அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த போக்குவரத்து கழக ஊழியர்கள் பணிவில் இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாவ. அவங்களுக்கு பணப்பலன் கிடைக்கல, அவங்களுக்கு சில்லறை இல்லைன்னு சொல்லிடுச்சு கவர்மெண்ட். அதனால என்னையா நாங்க வேலையை விட்டு போனதுக்கப்புறம் காசு தர மாட்டேங்கன்னு போராட்டம் பண்ணி திடீர்னு ஒருத்தர் ரோட்டில் கூப்பிடப்பட உருண்டாரு. பசு ஊரா நின்று வச்சு என்ன நடக்குன்னு தெரியலையே. ஒண்ணு வேலை நடக்கல, உருண்டு விரண்டு பார்க்கிறோம். ஒண்ணு வேலை நடக்கல, உருண்டு விரண்டு பார்க்கிறோம். ஒண்ணு வேலை நடக்கல. நீயா கொடுப்பது எப்பாது? இந்த அட்மினை வச்சு நிறைய விஷயங்களை பேசுவார்ல பாஜக ஒரு பெரிய தலைவர். அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லுதாருன்னா, ஒருத்தரை பார்க்க போனாரு முதலமைச்சரை. அவர் உட்கார வச்சு பேசினாரா நிற்க வச்சு பேசினாரான்னு தெரியல. காப்பி கொடுத்தாரா இல்லை வெறும் தண்ணியை கொடுத்தாரான்னு தெரியல. குசுன்னு ஏதோ 10 நிமிஷம் பேசியிருக்காங்க. டவக்குன்னு வெளியே வந்து ஒரு 500 கடையை மூடிட்டாங்களா அப்படின்னு ஏதோ ஒரு சொல்ல, ஐயா 1000 கடையை திறந்துட்டாங்களான்னு இவர் ஏதோ ஒன்று சொல்லி லேசா பத்த வச்சிருக்காரு. எங்க போய் வெடிக்க போகுதுன்னு தெரியல. இவர் நேற்று முதலமைச்சர் போய் பார்க்குறாரு. அப்போ உள்ளே கூப்பிட்டாரா உட்கார வச்சாரா அதுக்கெல்லாம் நான் போக விரும்பல. என்ன அதெல்லாம் உங்கள் டொமைன், உங்கள் ரைட்டுக்கு விட்டுரு. ஆனால் திட்டவட்டமாக சொல்லணுமா வேண்டாமா? எஸ், ஃப்ரம் டுமாரோ டாஸ்மாக் ஷாப்ஸ் இருக்காது. ஏன் டிமாண்ட் பண்ண மாட்டேங்கிறார்? பின்ன அந்த மாநாடே அக்டோபர் 2 மாநாடே மக்களை ஏமாற்ற, யாரெல்லாம் மது வேண்டான்னு நினைக்கிறாங்க, டாஸ்மாக் மூடன்னு நினைக்கிறாங்களோ அந்த மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல் அது. நேற்றுக்கு போய் பார்த்துருக்கீங்க. உடனே இன்னைக்கு மாநில அரசாங்கம் என்ன சொல்லுது, நாங்கள் 500 கடை மூடியிருக்கோன்னு.
1000 கிளப்பு திறந்துருக்கீங்க. அவங்க செய்கிறாங்க செய்யலை வேற. இட்ஸ் ஃபார் தி ஸ்டேட் கவர்மெண்ட் டு டிசைட். ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்ன கேட்டிருக்கணும், எனக்கு நாளையிலேருந்து நான் அக்டோபர் 2 மாநாடு நடத்துறதுக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கின்ற டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்க வேண்டும். அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், அது எங்கள் கோரிக்கை சொல்லலாம்ல. சும்மா இருக்கிற மத்திய சர்க்காருக்கு எதிராக பேசுகிறாரா? அடுத்ததா நம்ம முன்னாள் ஆளுநர் அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க லேசாக கவுண்டரை திறந்து வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துறதை பற்றி தான் நமக்கு ஒரு டவுட் இருக்கு. ஸ்பான்சராக அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் வரும் போல் இருக்கு. என்னங்க அவங்கள கூப்பிடுதாக இவங்கள கூப்பிடுதாக என்ன நடக்குன்னு தெரியலையே அப்படின்னு அக்கா ஏகத்துக்கு டவுட்டை அள்ளி வாரி இறைச்சிருக்காங்க. டவுட்டு தீக்கப்படுமான்னு பார்ப்போம். அதாவது திருமாவளவன் அவர்கள் சிறுத்தையாக ஆரம்பித்து கடைசியில் சிரித்து போயிருக்கிறார், அவ்வளவுதான். ஏனென்றால் ஒரு சிறுத்தையாக நாங்கள் அதிமுகவை கூப்பிடுவோம், மாநாடு நடத்துவோம், ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு இடையில ஒரு சின்ன இடைச்செருகல் மாதிரி ஒரு வீடியோவை பரவ விட்டுட்டு அப்புறம் அதை அட்மிட் தான், நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை விலக்கி விட்டு, ஆக இது ஒரு அப்பட்டமான ஒரு சினிமா மாதிரி ஒரு டிராமா நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆரம்பமான மாநாடு அண்ணன் ஸ்டாலினை பார்க்கும்போது, முதலமைச்சர் ஸ்டாலினை பார்க்கும்போது சிரித்து போய், அதற்கு பின்பு மாநாடு நடைபெறும் பொழுது எந்த நிலையில் இது வரும்னு எனக்கு தெரியாது. நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மேடையில் வைத்துக் கொண்டு மதுவிலக்கை எப்படி பேச போகிறீர்கள்? என்ன கண்டனத்தை நீங்கள் தெரிவிக்க போகிறீர்கள்? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வது என்றால், நான் ஒரு சின்ன கவிதை படித்தேன். அதாவது மரம் வெட்டும் கோடாரிகள் எல்லாம் மரம் வெட்ட வேண்டாம் என்ற மாநாட்டில் கலந்து கொண்டனவாம். இப்படி அக்கா டவுட்டை அள்ளி தெளிக்கிற நேரத்தில் ஒருத்தர் ஐயா வந்தாரு, நம்ம சபாநாயகர் இந்த இருக்க எப்போ பார்த்தாலும் எதுக்கு நீங்கள் அவர் திரும்ப ஐயா இப்படி தான் சொன்னார் இதை தான் சொன்னார்னு சொல்லியிருக்கீங்க. அவர் நல்லா கவனிக்கணும், அவர் சொன்னதை நல்லா கவனிக்கணும். ஐயா வாத்தியார் இல்லையா, அதனால அந்த கவனிப்பை பற்றி பேசியிருக்கார். திரும்ப என்ன சொல்லியிருக்காரு, இந்தியா முழுக்க மதுவை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்கார். மத்திய மாநில அரசு தான் சொல்லியிருக்கார், மத்திய அரசையும் கேட்டிருக்கார். நீங்கள் அதை ஏன் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு வாத்தியாரோடைய கண்டிப்போட சொல்லியிருக்கார். ஆமாம், திருமாவளவன் என்னொன்னு சொல்லியிருக்காரு, இந்திய அளவில் மது விலக்கை கொண்டு வரணும்னு இருக்காங்க. ஐயா மோடி ஐயாட்ட சொல்லி உங்கள் கருத்தை நீங்களும் ஐயாட்ட சொல்லி இந்தியா முழுதும் கொண்டு வாங்க. தமிழ்நாடு தடையாக இருக்காது. மது விலக்கை கொண்டு வரணும்னா முதல் ஆளாட்டு இந்தியாவில் கொண்டு வரும்போது அதுக்கு முழு ஆதரவு தமிழக முதல்வர். அடுத்ததாக நம்ம மத்திய ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் நம்ம ஐயா இருக்கார் இல்லையா, முருகனுடைய பெயரை முழுமையாக வைத்திருக்கிற ஐயா என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மது ஒழிப்பு மாநாடை பற்றி எனக்கு 1008 கேள்விகள் இருக்கு. இந்த வெளிநாட்டில் முதலீடு இருக்க போனாங்கள்டா, அங்கே ஈர்ப்பு வரல போல் இருக்கு. இதை பற்றி யாராவது கேட்டாங்கன்னா என்ன செய்ய? அந்த டவுட்டில் தான் திருமாவளவன் ஐயாவை இப்படி தூண்டி விட்டு நீங்கள் மது ஒழிப்பை பற்றி பேசுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு இவங்க ஏதோ கபட நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு நினைக்க அப்படின்னு அவர் ஒரு டவுட்டை கேட்டிருக்காரு. டவுட்டுக்கு யாராவது பதில் சொல்லணும்லா, சொல்லுவாங்க. என்ன புதிய நிறுவனங்கள் வந்திருக்கிறது, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் வந்திருக்கிறது, இதெல்லாம் தான் நான் கேள்வி கேட்கிறேன். இதையெல்லாம் மறைப்பதற்காக தான் அவர் அங்கிருந்து கிளம்புறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே ஒரு திட்டமிட்டு திருமாவளவனும் இவரும் ஒரு திட்டமிட்டு ஒரு அரசியல் நாடகத்தை, மக்களை திசை திருப்பும் செயலை செய்து கொண்டிருக்கிறார். முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வரட்டும். ஏற்கனவே நம்ம குஜராத்தில் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், பீகாரில் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இது குறிப்பாக மாநில சப்ஜெக்ட். முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வரட்டும். இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் 2021 தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடைகளை குறைப்போம்னு சொன்னாங்களா? ஆனால் பதிலாக டாஸ்மாக் கடைகளில் எண்ணிக்கையை உயர்த்தினாங்க. அதில் கூட்டணியில் இருந்தது யார் கூட்டணி? அப்போ அரசியல் தேர்தலில் களம் கண்டது யார்? திருமாவளவன் கூட்டணியில் இருந்தார். 2வது பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிறன்ற அந்த டிராமா செய்து கொண்டிருக்கிறார்கள். தனியாருக்கு இந்த டாஸ்மாக் கடைகளை ஊக்குவித்திருக்கிறார்கள். இதுதான் இவர்களுடைய சாதனையாக இருக்கிறது. ஏன்னா இப்போ திமுக மாநாட்டுக்கு போக போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க 2 பேர். ஏன் அந்த 2 பேர் ஜெகத் ரட்சகனையோ டிஆர் பாலுவோ அனுப்பி வைக்கலாமே? இப்போ விநாயகர் சிலையை கரைச்ச விஷயத்தோட விநாயகருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனா
நயமாக எடுக்கிற ஆட்டுக்கறி எடுத்து லேசாக எடுக்கிற கோழிக்கறியை வறுத்து அப்படியே மீனை கொஞ்சம் பொரிச்சு குடலை கொஞ்சம் வதக்கி தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு கண்டத்தை போட்டு சாப்பிட்ட இந்த நாக்குக்கு புரட்டாசி மாதம் வந்தா அப்படியே அடக்கப்படுற மாதிரி ஆகிப்போதப்பா அப்படின்னு கவலைப்படுற ஆட்கள்கிட்ட போய் புரட்டாசி மாதம் வந்தா ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கேள்வியை கேட்டோம். மக்கள் மனமுருகி பதில் சொல்லியிருக்காங்கடா. அதைத்தான் இப்போ மக்கள் கருத்தா பார்க்க போகிறோம். நாளுக்கு உகந்த மாதம் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது. அதனால கறி மீன் பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து யாருமே 30 நாளைக்கும் சாப்பிட மாட்டாங்க. ஃபுல்லாக நான்வெஜ் எடுக்காம விரதம் எடுப்பாங்க. கடனா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும். ஒரு மாசமா விரதமா இருந்தா பெருமாளை வேண்டிகிட்டே இருக்கணும் மாதிரி அது. அதனால நமக்கு நல்லது நடக்கும். ஏன்னா பாடி ஆக்டிவிட்டிக்கும் நம்ம டெம்பரேச்சர் லெவல் இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய கலாமிட்டிஸ் இதுக்கும் வந்து சுற்றுப்புற இதுக்கும் வந்து தொடர்பு இருக்குது. அதனால தான் வந்து இந்தந்த மாதம் இது வழிபாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருஷம் பூரா நான்வெஜ் சாப்பிட்டு இருக்கோம். ஒரு மாதம் தன்னுடைய உடலை சுத்தம் பண்ணுறதுக்காகவும் ஒரு சயின்டிஃபிக்கலாக சொல்லியிருக்கலாம். இன்னொன்று கோயில் குளத்துக்கு போகிறதுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக எல்லாம் ஸ்கூல் லீவ் டைம் அந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம், அக்கேஷனாக யோசிக்கலாம். நவராத்திரியும் இந்த புரட்டாசி மாதங்களில் தான் வர்றது. அது மட்டுமல்லாமல் பித்திருக்கள் பட்சம், அபரபட்சம்னு சொல்லக்கூடிய பித்திருக்களை ஆராதனை பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அதுவும் இங்கே எடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து மாமிசம் எதுவும் எடுக்காமல் விரதங்கள் இருந்து அந்தந்த தெய்வங்களை நாம் பிரார்த்தனை செய்தோமே ஆனால் எல்லா வளமும் எல்லா நலனும் எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அக்கார்டிங் டு சயின்ஸ் வந்து இது வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுற சமயம், நமக்கு வின்டர் அண்ட் மழைக்காலம் ஆரம்பிக்குது. அப்போ நமக்கு டைஜஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால நம்ம நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணணும். அப்புறம் சுண்டல், நவராத்திரி வருது, அதில் நல்ல சுண்டல்லாம் நம்ம ஈவினிங் பண்ணுவோம். அது வந்து ப்ரோட்டீனோட எனர்ஜியும் நமக்கு நிறைய கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம புரட்டாசி மாதம் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நம்ம சூழ்நிலைகள் காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம முன்னோர்கள் வந்து அதை வடிவமைச்சிட்டு போயிருக்காங்க. அதை நாங்கள் வந்து பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம சத்தீஸ்கரில் 2 பேர் போயிருக்காங்க. போற என்ன அப்படின்னு கேட்பீங்களா? துப்பாக்கி எடுத்துட்டு போயிருக்காங்க. எங்கே போயிருக்காங்க? நகை கடைக்குள்ளே போயிருக்காங்க. துப்பாக்கி இப்படி காட்டணுன்னு எல்லாரும் உட்காரணுன்னா அவங்களாம் ஒன்றும் இல்லைப்பா நாங்கள் உட்காந்துறோம்னு இருக்கிற நகையை பூரா வாரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தம்பிகடா, நகையை வாங்கணும்னா காசு கொடுத்து வாங்கணும், துப்பாக்கியை காட்டி வாங்கப்படாது, ரொம்ப தப்பு.